வணக்கம் மக்களே, நான் காந்திமதி பேசுகிறேன். முடக்கத்தான் கீரையை பற்றி இன்றைக்கி ஒரு நன்மையை பார்ப்போம். மூட்டு வலியை குணமாக்கும் தன்மை உள்ளது. குடித்த 24 மணி நேரத்தில் நல்ல பலனை தரும். சளி, இரும்பல், ஆர்த்தரைட்டிஸ் அதாவது முடக்குவாதம், மூட்டு வலிக்கு அருமருந்து. வீக்கத்தையே போக்குகிறது. குழந்தை முதல் பெரியவர்கள் வரை முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தலாம். சிறந்த மூலிகை இது. தோசையாகவும் சாப்பிடலாம். சளி, இரும்பல், சுவாச கோளாறையும் சரி செய்யும். சூப்பு: மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், 4 பல் பூண்டு தட்டி போட்டு கீரையை நன்றாக அலசி 2 டம்ளர் நீரில் போட்டு மற்ற பொருட்களையும் சேர்த்து பெருங்காயம், தேவையானால் உப்பு சிறிது கலந்து 5 நிமிடம் கொதிக்க வைங்க. கதகதப்பாக குடிங்க. குழந்தைகளுக்கும் இது கொடுத்தா சளி சரியாகிவிடும். ஓகே மக்களே, அடுத்த மூலிகையுடன் நான் வருகிறேன். பாய் மக்களே. இதோ பாருங்க, முடக்கத்தான் கீரை கொடி. இது இந்த செடி மேலே ஏறி சுற்றிக்கிச்சு. இதுதான் முடக்கத்தான் கீரை. பாருங்க, எல்லாமே இதெல்லாம் முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரைகள். இதோட விதை பாருங்கள் மக்களே, இதுதான் அதோட விதை. முடக்கத்தான் கீரை விதை. இதை நீங்கள் உடைச்சிங்கன்னா இது உள்ளே விதை வரும். ஒரு நிமிடம். அந்த விதை பார்க்கறதுக்கு இது பாருங்கள் மக்களே, இந்த சின்ன மிளகு சைஸ் இருக்கும். இந்த விதையை நீங்கள் எடுத்து வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பையில், அதாவது ஒரு இதில் 3 அல்லது 4 விதை இருக்கும். இதோ அதுதான் மக்களே இது. இது நீங்கள் போனால் காய வச்சிங்கன்னா தொட்டியில் கூட, பால்கனியில், மொட்டை மாடியில், எல்லா இடத்துலையும் வளர்க்கலாம் மக்களே. துவையல் செய்து சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பாருங்கள் மக்களே, இது எல்லாமே கொடிகள் தான். இது பாருங்கள் மக்களே, இந்த பூனை கூட பாருங்கள் மக்களே, புல், அருகம்புல், கீரை வகை அதெல்லாமே அழகாக சாப்பிட்டுட்டு அதுங்களும் உடம்பை பார்த்துக்குதுங்க. பாருங்கள் மக்களே, ஒரு சொம்பு தண்ணி, மிளகுத்தூள், சீரகம், பெருஞ்சீரகம், பூண்டு. இந்த பூண்டை போட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் எல்லா சாரும் அந்த சூப்பில் இறங்கிடணும். அதை குடிச்சு பாருங்கள் மக்களே, சும்மா கறி சூப்பு மாதிரி இருக்கும். முட்டி வலியும் காணாமல் போயிடும். அதிக முட்டி வலி இருக்கிறவங்க தினமும் குடிங்க, ஒரு 15 நாளைக்கு. சரியாயிடுதுன்னா வாரத்துக்கு 2 இடம் குடிங்க மக்களே. கொஞ்சோண்டு மஞ்சள். இந்த பூண்டு எல்லாமே போடுங்க. இதுதான் அந்த நரம்பை மூடி இருக்கிற நரம்பெல்லாம் திறக்கும். எப்படி கலர் மாறுது பாருங்கள் மக்களே. குடிக்கிறதுக்கும் அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக. முடக்கத்தான் சூப்பு ரெடி ஆகிடுது மக்களே.